ஆகையினால் வெளிச்சம் மிக மிக முக்கியம். ஆகையினால் இயேசு சொன்னார், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். யூ ஆர் த லைட் ஆஃப் த வேர்ல்ட். உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். இருப்பீர்கள் என்று சொல்லவில்லை, இருக்கிறீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஆகையினால இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக ஆகும் பொழுது நாம் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாகி விடுகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. ஏனென்றால் நம்மை ஆண்டவர் அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்குள்ளாக கொண்டு வந்திருக்கிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஆகையினால அந்தகாரத்தில் வாழ்ந்தோம், ஆனால் இயேசு உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறவர் நம்மை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையினால் அருமையானவர்களே, நமக்கும் இருளுக்கும் இனி சம்பந்தம் இல்லை. ஏனென்றால் நாம் வெளிச்சமாக இருக்கிறோம். அருமையானவர்களே, எப்படி நாம் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்க முடியும்? வெளிச்சத்தினுடைய தன்மைகளோடும் வெளிச்சத்தினுடைய உபயோகங்களோடும் இந்த உலகத்திற்கு நாம் வெளிச்சமாக இருக்க முடியும். அப்ப வெளிச்சத்தின் தன்மை எப்படியோ அந்த தன்மை உடையவர்களாக நாம் வாழ வேண்டும். வெளிச்சம் எவ்விதமாக இந்த உலகத்திற்கு பயன்படுகிறதோ அதுபோல நாம் இந்த உலகத்திற்கு பயனுள்ளவர்களாக வாழ வேண்டும். ஹல்லேலூயா. ஆகையினால வெளிச்சத்தின் தன்மைகளிலும் வெளிச்சத்தினுடைய உபயோகங்களிலும் நாம் இந்த உலகத்திலே வெளிச்சமாக இருக்க முடியும். முதலாவதாக வெளிச்சத்தினுடைய தன்மை என்ன? அநேக தன்மைகள் இருக்கின்றது. முதலாவது தன்மை, வெளிச்சம் என்பது அது திரியேக தேவனை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. வெளிச்சம் தேவனுடைய தன்மையை வெளிப்படுத்துகிறது. யோவான் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் இவ்விதமாக வாசிக்கின்றோம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம், தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. ஆமென். தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அப்போ பிதாவாகிய தேவன் ஒளியாக இருக்கிறார், இருளில்லாத ஒளி. ஹல்லேலூயா. அவர் ஒளியாக இருக்கிறார். யோவான் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம், யோவான் 1:4, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. யோவான் 1:4, 1 யோவான் 1:4 இல்ல, யோவான் 1:4. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. கிறிஸ்துவை குறித்து இங்கே சொல்லி இருக்கிறது. யோவான் 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் இயேசு இப்படியாக சொல்லுகிறார். யோவான் 8:12, இதோ நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். I am the light of the world. உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். அப்ப பிதாவாகிய தேவன் ஒளியாக இருக்கிறார், குமாரனாகிய கிறிஸ்து ஒளியாக இருக்கிறார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் பரிசுத்த ஆவியானவர் மேலறையிலே கூடியிருந்த 120 பேரை நிரப்பும் பொழுது அவர் வரும் பொழுது காற்றாக வந்தார். அது மாத்திரமல்ல, அக்கினிமயமான நாவுகளாகவும் அங்கே தென்பட்டார். இவ்விதமாக பரிசுத்த ஆவியானவர் அங்கே அக்கினியாக வந்தார். அக்கினி வெளிச்சத்தை வெளியிடக்கூடியதாக இருக்கிறது. இவ்விதமாக பிதாவாகிய தேவன், குமாரனாகிய கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவராகிய தெய்வம், திரியேக தேவன் ஒளியாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆகையினால் அருமையானவர்களே, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் இவ்விதமாக பவுல் சொல்லுகிறார். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம், நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஆகையினால இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்ல. நமக்கும் இருளுக்கும் நமக்கும் இரவுக்கும் சம்பந்தமே இல்லை. ஏனென்றால் நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்போ நமது தேவன் அவர் வெளிச்சமாக இருக்கிறார், ஒளியாக இருக்கிறார். ஆகையினால அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் ஒளியின் பிள்ளைகள். ஹல்லேலூயா. ஆகையினால் அருமையானவர்களே, அப்போ நம்முடைய தேவன் அவர் ஒளியாக இருப்பது உண்மை என்றால் அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் இந்த உலகத்துல வெளிச்சமா இருக்கணும். ஹல்லேலூயா. ஒளியாக இருக்கணும். அப்ப தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை,
குமாரனாய் கிறிஸ்துவனுடைய கிருபை, இவைகள் எல்லாம் இந்த உலகத்தில் வெளிப்படுத்தணும். ஆமென். ஆகையினால வெளிச்சம் வந்து தேவனுடைய திரித்துவ தேவனுடைய தன்மையை வெளிப்படுத்துகிறது போல இந்த உலகத்திலே மெய்யான தெய்வத்தை அறியாதபடிக்கு அஞ்ஞானமாகி இருளிலே இருக்கிற மக்களுக்கு நீங்களும் நானும் தேவன் யார், கிறிஸ்து யார், பரிசுத்த ஆவியானவர் யார், திரியேக தேவனுடைய தன்மைகள் என்ன என்பதை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். அதுதான் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருப்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. ஆமென். இரண்டாவதாக இந்த வெளிச்சத்தினுடைய தன்மை என்னவென்றால், இந்த வெளிச்சம் அது பிரகாசிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. யோவான் 1:5. யோவான் 1:5. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ ஒளி வந்து இருளிலே பிரகாசிக்கும், வெளிச்சம் இருளிலே பிரகாசிக்கும். இந்த உலகம் இருளினாலே நிறைந்த உலகம், அந்தகார உலகம். அந்தகாரத்தின் ராஜ்யம் இந்த உலகத்தினுடைய ராஜ்யம், the kingdom of darkness. இந்த உலகத்திலே இருள் மூடி இருக்கிறது. இந்த இருள் நிறைந்த உலகத்திலே ஆண்டவர் நம்மை பிரகாசிக்கும்படியாய் வெளிச்சமாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையினால வெளிச்சம் என்பது இருளிலே பிரகாசிக்கும். இருள் என்பது பாவத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. வெளிச்சம் என்பது பரிசுத்தத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆகையினால் வெளிச்சத்தின் பிள்ளைகள் நாம் பகலுக்குரியவர்கள். ஆகையினால அருமையானவர்களே, நாம் வந்து பாவம் நிறைந்த உலகத்திலே, அக்கிரமம் நிறைந்த உலகத்திலே, துன்மார்க்கம் நிறைந்த உலகத்திலே, அநியாயம் நிறைந்த உலகத்திலே நாம் பிரகாசிக்கிறவர்களாக வாழணும். ஹல்லேலூயா. You should shine in the darkness because you are light. ஆமென். நீங்கள் வெளிச்சமாக இருப்பதனால, உங்களை சுற்றிலும் பாவம் இருந்தால், பாவம் உள்ள உலகத்திலே, சமுதாயத்திலே, சூழ்நிலையில நீங்கள் வந்து பரிசுத்தம் உள்ளதான அந்த வெளிச்சத்தை பிரகாசிக்கிறவர்களாக காணப்படணும். ஆமென். ஹல்லேலூயா. அதுதான் இயேசு இப்படி சொன்னாரு. அதே மத்தேயு 5:16 இவ்விதமாக மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. அப்ப நீங்க வெளிச்சமா இருக்கிறீங்க, உங்க வெளிச்சம் இந்த உலகத்தில் உள்ள ஜனங்களுக்கு முன்பாக பிரகாசிக்கணும். எப்படி? உங்களுடைய நற்கிரியைகளினாலே. அப்ப நம்முடைய நடைமுறை கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து மற்றவர்களுக்கு முன்பாக அது சாட்சி உள்ளதாக இருக்கணும். ஹல்லேலூயா. நடைமுறை சாட்சி வாழ்க்கையை இங்கே இயேசு சொல்லுகிறார். நீங்கள் வந்து அனுதின வாழ்வில புறஜாதியின் மத்தியில பிரகாசிக்கிற ஒளியாக இருக்கணும். ஹல்லேலூயா. உங்க வெளிச்சவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்கணும். ஹல்லேலூயா. ஆகையினால் அருமையானவர்களே, நாம் வந்து தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறவங்க இருள் நிறைந்த உலகத்துல நாம் பிரகாசிக்கணும். சில பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர், நான் இருக்கிற சூழ்நிலையில உண்மையா இருப்பது ரொம்ப கஷ்டம். எங்க டிபார்ட்மெண்ட்ல, எங்க பிசினஸ்ல நாங்க வந்து பரிசுத்தத்தை காத்துக்கொள்வது ரொம்ப கஷ்டம். எங்க சூழ்நிலை அப்படி, இந்த சூழ்நிலையில இருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அருமையானவர்களே, எங்க இருள் அதிகமாக இருக்கிறதோ அங்க வந்து வெளிச்சம் ரொம்ப பிரகாசிக்கும். ஆமென். ரொம்ப கும் இருட்டு அன்னைக்கு, அமாவாசை அன்னைக்கு வெளியில வந்து ஆகாயத்தை பாருங்க, நட்சத்திரம் எக்கச்சக்கமா மின்னும். ஆனா பௌர்ணமி அன்னைக்கு பாருங்க, அங்கங்க ஒன்னு நட்சத்திரம் தான் தெரியும், நிறைய தெரியாது. ஏனென்றால் வெளிச்சம் வந்து ரொம்ப இருட்டில் தான் பிரகாசிக்கும். ஹல்லேலூயா. உங்க சூழ்நிலை ரொம்ப கடினமான சூழ்நிலை, ரொம்ப பாவம் நிறைந்த சூழ்நிலை, ரொம்ப அநீதி அக்கிரமம் உள்ள சூழ்நிலை, பொய்யும் புரட்டும் உருட்டும் திருட்டும் உள்ள சூழ்நிலை அப்படின்னா அங்கதான் ஆண்டவர் பிள்ளைகளாகிய நீங்க ரொம்ப பிரகாசிக்க முடியும். ஹல்லேலூயா. எல்லாம் நல்லவங்களாக இருக்கிற இடத்துல நீங்க ஒரு நல்லவங்களாக இருக்கிறது ஒரு பெரிய விசேஷம் கிடையாது.
You are not going to show